ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எலக்ட்ரிக்கல் உலகம். நான் சந்திரசேகரன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலே. ரிலேயில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக், அதாவது இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி பழசு. இப்போ வந்து அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் ரிலேயில் வருது. டிஸ்பிளே வச்சு எல்லாமே செட்டிங் போடுற மாதிரி, எவ்வளோ பர்சன்டேஜ் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ டைம் வேணாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி டைப்லாம் வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலேயில் தான் இருந்துச்சு. டிஸ்க் டைப்புன்னு சொல்லுவாங்க இது. அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அரேவா இது பார்த்திங்கன்னா நிறைய சைட்டில் அரேவா ரிலே தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா பவர் பிளான்ட்டு, சிமெண்ட் பிளான்ட்டு, பெரிய பெரிய எலக்ட்ரிக்கல் பேனல் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அரேவா ரிலே தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதோட சிம்பிள் ஒரே ஒரு எர்த் ஃபால்ட் ரிலே மட்டும் டெஸ்டிங் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் எர்த் ஃபால்ட் ரிலே. இன்வர்ஸ் டைம்னு சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரண்ட்டு அதிகமாக இன்ஜெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு டைமு ரெடியூஸ் ஆகும். அதுதான் கான்செப்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.5 ஆம்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 2 ஆம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு செட்டிங் இருக்குது. இது நீங்கள் எவ்வளோ செட்டிங்கோ உங்களுக்கு சைட்டோட லோடு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒன்று பார்த்திங்கன்னா இதில் ப்ளக் செட்டிங் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செட்டிங் வேணுமோ அந்த செட்டிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மினிமம் 0.5லேருந்து 2 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதை இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட செட்டிங்கு இதில் ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம நியூமரிக்கல் ரிலேயில் வந்து டிஸ்பிளேயில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ப்ளக்கில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள். இந்த வீல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து 0.1லேருந்து 1.0 வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம். நம்ம எவ்வளோக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே 0.5 தான் இருந்துச்சு, அதனால் 0.5லே நம்ம இதை செட்டிங் வச்சிடலாம். 0.5 வச்சுட்டு இப்போது உங்களுக்கு நான் கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணும்போது இங்கே ட்ரிப்பாக இந்த ஃப்ளக் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளாக் வந்து கீழே விழுந்துடும். அது நம்ம கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரிப்பு காமிக்கிறேன். நம்ம கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேலே இருக்கிற டிஸ்க்கு ஒன்று ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு கரண்ட்டு ஃபால்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரிப் ஆகிடும். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பாருங்கள், இப்போ கரண்ட் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஆம்ஸ் செட்டிங் வச்சு 2 ஆம்ஸ் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன் நான். 2 ஆம்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ்னு வச்சுக்கலாம் இது. ஏன்னா நான் 1 ஆம்ஸ் செட்டிங்கு அதோட டபுளாக 2 ஆம்ஸ் நான் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிஸ்க்கு ஸ்டார்ட் ஆகி எண்டில் போனோன்னா ட்ரிப் ஆகிடுச்சு. ட்ரிப் ஆனோன்னா திருப்பியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணதை காமிக்கல. இப்போ கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணதை காமிக்கிறேன். பாருங்கள், ட்ரிப் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து உங்களுக்கு 2 ஆம்ஸ் இன்ஜெக்ட் பண்ணேன். செட்டிங் பார்த்திங்கன்னா 0.5 இருக்குது டைமு. இது வந்து 5 செகண்டில் உங்களுக்கு ட்ரிப் ஆகிருக்கு. இதோட ஃபுல் டீட்டெயிலில் உங்களுக்கு நான் எப்படி ரிலே டெஸ்ட் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ரிமூவல் டைப்புன்னு சொல்லுவாங்க. பழைய ரிலேயில் எல்லாமே இந்தமாரி ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. இது அப்படியே அந்த பாயிண்ட்டை எடுத்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். நீங்கள் வேணும்னா மெயின்டெனன்ஸுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை செக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆனால் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் காயில் உங்களுக்கு. இது வழியாக தான் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஆக்ட் ஆகும். இதுக்கு ஆக்சிலரி சப்ளைன்னு தனியாக எதுவும் தேவையில்லை. இந்த ரிலேக்கு கரண்ட்டு மட்டும் இருந்தால் போதுமோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகி ட்ரிப் பண்ணி விட்டுரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே தான் டெர்மினல் கனெக்ஷனு, கரண்ட்டு எல்லாமே அதுலேருந்து தான் ஃப்ளோ ஆகும். திரும்ப அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.